ஸோ அடுத்த ஸ்பாட் வந்திருக்கோம், ஹைடி டாஃப். இந்த பக்கம் ஹைடி, பீட்டர் அண்ட் டங்கிள்பார்ட் த கோட்ஸ் எல்லாமே. இது ஒரு ஹைடிங்கிற ஒரு ஸ்டோரிங்க. 1881 ஒரு ஸ்விஸ் ஆத்தர் ஜோனாங்கிறவங்க எழுதினாங்க. இன்னைக்கு இந்த டேட்டுக்கு வந்து 50 லாங்குவேஜஸில் வந்து உலகம் பூரா வந்திருக்கு. தமிழ்லையும் இருக்குது. ஹைடி தமிழ்னு போட்டிருந்தீங்கன்னா குட்டிச்சுட்டியில் வரும். அது என்ன ஸ்டோரி, இவங்க தான் ஹைடி, அவங்க தான் பீட்டர், இதுங்களோட ஸ்டோரி என்னங்கிறது நம்ம போக பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி, பட் அவங்க வந்து அந்த ஆத்தர் வந்து இங்கேருந்து தான் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க கற்பனையில் இந்த வீடெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ ஹைடி டாஃப், இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி, வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டோரி ஹைடி. அந்த மலைக்கு நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோங்க. சுற்றில இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கே போகிறாங்க பாரு இன்னும் 2 ஹைடி. ஸ்விஸ்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், ஹைடி டாஃப். இந்த ஹைடிங்கிற ஸ்டோரி வந்து 1981 ஜோனா சைரிங்கிற ஒரு ஆத்தர், ஸ்விஸ் ஆத்தர் வந்து இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே ஒரு கேர்ளை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஆஸ்மா, ஸோ இங்கேருந்து தூரமாக போயிட்டு இங்கே ஒரு குழந்தைய பார்த்துருக்காங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே இன்னொருத்தருக்கு ஒரு குழந்தை இருக்கும், பீட்டர். இவங்க 2 பேரை கதையை வச்சுட்டு ஃபிக்ஷனலாக ஒரு கதையை எழுதினாங்க. என்ன அந்த கதை வாங்க பார்க்கலாம். ஹைடி அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஸ்விஸ் கேர்ள். பிறந்த 3 வயசுலேயே வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. ஷி பிகம் அன் ஆர்ஃபன். அது ஏஜ் ஆஃப் 5 வரைக்கும் அவங்கள ஆன்டி தான் அவங்கள வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆன்டிக்கு வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வேலை கிடச்சிச்சோன்னே ஷி ஹாவ் டு கம் அண்ட் ட்ராப் அஸ் சம்வேர். அப்போ அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து இங்கே தான் தங்கிட்டு இருந்தாரு, அவர் வில்லேஜில் இங்கே தான் இருந்தார். ஸோ அவங்களோட அவங்களோட பரம்பரையில் வந்து ஹைடியை வந்து இங்கே வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்ட விட்டுட்டு போனாங்க. கிராண்ட் ஃபாதர் கிட்ட இங்கே வந்தோடனே அது வரைக்கும் சிட்டியில் வாழ்ந்த ஹைடிக்கு வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. ஷி வாஸ் வெரி சேட் இனிஷியலி வென் ஷி கேம் ஓவர் ஹியர். பட் இங்கே வந்து இதோட நேச்சரோட பியூட்டியும், இந்த ஆல்பின் மவுண்டெயின்ஸும், சன்னும், அதோட அழகும், அந்த ரிவரும், அந்த வாட்டரும் பார்த்துட்டு she fall in love with this place. And more important, she got a friend called Peter. So அவங்க 2 பேர் became a very close friends. அவங்களோட சேர்ந்து அந்த கோட்ஸ்லாம் இருந்துட்டு she loved it over there and she really enjoyed it over here. But unfortunately, ஒரு couple of years later, அவங்க ஆன்டி திருப்பி இங்கே வந்து she got a job in Frankfurtல வந்து ஒரு பணக்கார வீட்டில் வந்துட்டு ஹைடியை கூட்டிட்டு போய் வேலைக்கு சேர்த்து விடணும்னு சொல்லிட்டாங்க. ஹைடி வாஸ் ரியலி ஹார்ட் ப்ரோக்கன். பட் அவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு வழி இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலையை சேர்த்து விட்டாங்க. ஒரு ரிச்சான ஃபேமிலி. அந்த ரிச்சான ஃபேமிலியோட குழந்தைய வந்து அவங்களுக்கு ஹைடி வயசு தான், பட் ஷீ இஸ் ஆஃபன். அவங்களால வந்து டிசேபிள், அவங்களால நடக்க முடியாது. ஷி வாஸ் வீல் சேர் பவுண்ட். அவங்க வீல் சேர் பவுண்டில் இருக்கும் போது ஹைடிக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கிளாராவோட நல்ல ஒரு ராப்போ இருந்தாலுமே வந்து ஷி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். இந்த இடத்த ஷி வாஸ் மிஸ்ஸிங் இட். அந்த மிஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன் மாதிரி போயிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்தில் அவங்க திருப்பி அனுப்புறதுக்கு வந்து ஒத்துக்கல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக உடம்பு சரியில்லாத போது வந்து சென்ட் ஹர் பேக். திருப்பி இங்கே வந்தாங்க. வந்தோடனே she was so excited, she was so very happy about it. But Clara started missing Heidi. உடனே கிளாரா என்ன பண்ணிட்டாங்க, நான் இங்கே வரணும் அவங்க சொன்னேனே, அவங்க அப்பா அம்மா வந்து கிளாராவை வீல் சேரோட கூப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்து 1 மாதம் தங்கலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. கிளாராவை பார்த்தோன்னே ஹைடி வாஸ் பிகம் வெரி வெரி ஹாப்பி. இந்த இடத்த பார்த்தோன்னே அந்த கிளாராவுக்கு இந்த இடத்த பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகிறத பார்த்து பீட்டர் காட் ஜெலஸ். இந்த பீட்டர் ஜெலஸ் ஆனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைடி அந்த கிளாராவோட வீல் சேரை வந்து மவுண்டைன் கீழே விட்டுட்டு அந்த வீல் சேர் எல்லாம் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே வந்து அவன் ரொம்ப ரெக்ரெட் ஆகிறாரு. ரெக்ரெட் ஆனோடனே வந்து கிளாரானால நடக்க முடியல, ஒரு கல் மேலே உட்காந்துருக்காரு, எப்படி நடக்க போகிறோன்னு. தென் ஹைடி அண்ட் பீட்டர் போத் டுகெதர் ஹெல்ப் டு வாக். மிராக்கிள் ஹேப்பன். கிளாரா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஊனமாக இருந்த அந்த கிளாரானால அந்த டைமில் ஷி ஸ்டார்டட் வாக்கிங். அது நடந்தோடனே வந்து தே ஆல் ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அது ஒரு என்ன சொல்கிறாங்க மீன்ஸ் இந்த இடத்தோட நேச்சரும் பியூட்டி தான் மிராக்கிள் மாதிரி வந்து கிளாராவை நடக்க வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. That's the end of the story. And again, it's a beautiful story. This story was made in 1881. It is translated in 50 languages all throughout the world. And இந்த இடமே அதுக்காக தான். இது ஹைடி தங்கின வீடு, அது பீட்டரோட வீடு, அது ஸ்கூலு, அந்த ஆத்தரோட இடம் வந்து பின்னாடி இருக்கு. And more important, a Swiss flag. A square flag. Only 2 countries in the world has a square flag. One is Switzerland, other is Vatican City. Okay. So இந்த கதையோட கேரக்டர்ஸ் இவங்க தான் ஹைடி, இவங்க தான் கிளாரா,
இவர் தான் பீட்டரு, இது அவங்க தாத்தா, இது அவங்களோட ஆடு, இது ஆட்டுக்குட்டி. இதுதான் ஹைடியோட வீடு. அப்படியே ஸ்விஸ் ஆல்ப் மவுண்டெயின்ஸ். நம்ம ஹைடி வீட்டுக்குள்ளே போனேனேங்க, லெஃப்ட்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ரூம் இருக்கும். ஹைடியோட தாத்தா வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர். ஸோ ஆடு மாடுகளுக்கு தேவையான கிராஸு அந்த உட்டெல்லாம் வைக்கிறதுக்கான ரூம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரூமு. மேலே நடந்து போனோடனே ஒரு லிவிங் ரூம். அங்கே அழகாக வந்து அந்த தாத்தாவும் ஹைடியும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அப்படியே ரைட்டில் கட் பண்ணோடனே வந்து அவங்க தாத்தாவோட ரூம், அதுக்கான பெட்ரூமு, அவங்க யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே லெஃப்ட் சைட்லேயே வந்து கிச்சன் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க கிச்சன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருந்திருக்குன்னு அழகாக அதே மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இதுலேருந்து இன்னொரு ஃப்ளோர் மேலே ஏறி போனோன்னே தான் ஹைடியோட ரூம். ஸோ ஹைடியோட பெட்ரூம், ஹைடியோட ரூம்லாம் அப்படியே இருக்கும். அந்த இடத்துலேயே வந்து ஹைடிக்கு புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்டில் மலைக்கு மேலே இருக்க கிராமத்தில் இருக்க மக்கள் வாழ்கிற வீடு எப்படி இருக்குங்கிறது இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனோன்னே நமக்கு ஒரு கனெக்ட் ஆகுங்க. நம்ம ஹைடி வீடை விட்டு வெளியில் வந்தோன்னேங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மலைக்கு மேலே சுற்றிலும் வந்து இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸும் ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றும், அது வண்டி சத்தம் எதுவுமே கேட்காம, அதுவும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் வாழும் போது வந்து கம்ப்ளீட்டாக இயற்கையோட கனெக்ட் பண்ணி தாங்க அந்த மக்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப அழகான கிராமங்க. இந்த இடத்துல தாங்க இந்த ஆடு மாடெல்லாம் வந்து கட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடமும், இது ஃபுல்லாக இந்த கிராஸ் ஃபீல்ட் தாங்க, ஃபுல்லாக பச்சை பச்சையே தான் இருக்கும். ஸோ ஆடு மாடுகள்லாம் வந்து நீட்டாக அவங்க வந்து மேயறதுக்கும், தாக அடித்தா தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு அழகாக உட்லேயே காவ் பண்ணிவிட்டு ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. பெல் அடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் இந்த ஸ்கூல் இது பக்கத்துலேயே இந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கிச்சன் மாதிரி வச்சுருக்காங்க. வந்தோடனே ஒரு அழகான கிளாஸ் ரூம். அந்த காலத்து யூரோப் மேப்பு, இந்த ஸ்லோவேக்கியா, இது போலந்து, ஜெர்மனி, இந்த இடம்லாம் இதுதான் நினைக்கிறேன். இதுதான் சுவிட்சர்லாந்து. ஸோ நம்ம இங்கே இதுதான் இருக்கான், ஜூரிச். ஸோ இதோட இந்த லாக் முடியுதுங்க. எனக்கு பர்சனலாக இந்த இடம் கனெக்ட் ஆனதுக்கான ரீசனுங்க, எனக்கு ஹைடி வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. என் பொண்ணுக்கு தூங்கும் போது கதை சொல்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கதை கிடச்சிருச்சுங்கிற ஒரு கனெக்ஷனோட இந்த ஹைடி லேண்ட்லேருந்து நம்ம கிளம்புறோங்க. ஸோ உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாலாஸ் ட்ராவல் விலாக். நீங்கள் இந்த ஹைடி கதையை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லாகை காட்டுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ஐ ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். நம்ம அடுத்த லாக் வந்து இந்த ட்ரிப்புக்கான மெயின் ரீசனே, இந்த டே ட்ரிப் ஃப்ரம் ஜூரிக்கு, இதுக்கான மெயின் ரீசனே நம்ம ஒரு கண்ட்ரியை பார்க்கணுங்கிறதுக்காக தான். அந்த கண்ட்ரி தான் லிச்சன்ஸ்டைன். ஸோ அடுத்த லாகில் ஒரு புது கண்ட்ரியோட பார்க்க போகிறோம். Stay tuned to explore the unexplored part of Europe.